அதே மாதிரி தான் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும், நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்கூல் புக்கு மட்டும் தமிழ் படிச்சிங்க அப்படின்னா சரி, நம்ம ஆரம்பத்தில் இருந்து படித்தது ஸ்கூல் புக்கு தான், அதனால திரும்ப எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுவோம்னு சொல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து ரிவிஷன் பண்ணால் கண்டிப்பாக 24 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். என்னால் கேரண்டியே கொடுக்க முடியும். தெரிஞ்ச ஒரு நண்பர் 5 வருஷமா படிக்கிறாரு. 5 வருஷமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 5 விதமாக ப்ரிப்பேர் பண்ணார். வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026. ஸோ இதை வந்து எப்படி படிக்கிறது, எப்படி ஒரு 170 மார்க் எடுக்கிறது அப்படின்றது ஒரு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளனேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய வருஷம் படிச்சிருப்பீங்க. ஒரு 5 வருஷம் படிச்சிருப்பீங்க, 3 வருஷம் படிச்சிருப்பீங்க, ஒரு 4 வருஷம் படிச்சிருப்பீங்க. நான் எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், என்னால் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு ஒரு மென்டாலிட்டிலே இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இருக்கணும். அப்படியே பார்வை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அகலமா உழுகாதடா ஆழமா உழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோட இங்கிலீஷ் டீச்சர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பழமொழி. இங்கிலீஷ் டீச்சர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த பழமொழி. எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாத. பர்டிகுலராக என்ன படிக்கணும், நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோ, இதுதான் படிக்கணும் அப்படின்னா அதை நல்லா ஆழமாக படிச்சிரு. அந்த விஷயத்தில் என்ன இருக்குன்றது அதோட அடித்தளம் வரைக்கும் போய் பார்த்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு குரூப் 4 அப்படின்றது கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அப்படியே கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் குரூப் 1 குரூப் 2 அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது குரூப் 4 வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அதாவது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம், சார் நீங்கள் வந்து ஈஸின்னு சொல்கிறீங்க, ஏன் வந்து எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ உங்கள் ஃபெயிலுக்கான ரீசனும் இதில் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு எக்ஸாம் படிக்கிறோம், இதில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வரும், எத்தனை கொஸ்டின்ஸ் வரணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிலபஸில் என்ன இருக்குது, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். வெறுமனை புக் எடுக்கிறோம், படிக்கிறோம், போகிறோம், புக் எடுக்கிறோம், படிக்கிறோம், போய் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்ற வெறுமனே வந்து இதவே ருட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் சரி, இந்த ஐடியா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல எது வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 டாபிக் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ். குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 4வாக இருக்கட்டும், நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தமிழ். இந்த தமிழில் 100க்கு நீங்கள் 95+ போட்டே ஆகணும். தமிழை பொறுத்த வரைக்கும் 100க்கு நீங்கள் 95+ போட்டே ஆகணும். அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா எது அப்படின்னா இந்தியன் பாலிட்டி தான். 15 கொஸ்டின் நமக்கு வந்து வரும். 15 கொஸ்டின் வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இட் மே பி 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போகலாம், 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதில் போகலாம், பாலிட்டியில் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், 18 கொஸ்டின் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த பாலிட்டி அப்படின்றது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த 18 கொஸ்டின் கேட்டாலும் சரி, இதில் ஈஸியாக 15 கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஏரியா. நீங்கள் இதுக்கு எங்கெல்லாம் படிக்கணும், இது வந்து லக்ஷ்மிகாந்த் படிக்கணுமா, இல்லை வந்து வெங்கடேஷன் புக் வாங்கி படிக்கணுமா, இல்லை ஸ்பெக்ட்ரம் படிக்கணுமா, இல்லை இப்போ புதுசாக ஏதோ ஒரு புக் சொல்லிட்டு இருக்காங்க பசங்க, அது என்னமோ பிரகதீஸ் பப்ளிகேஷன், இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு 5 வருஷமா படிக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 5 வருஷமா படிக்கிறாரு. 5 வருஷமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 5 விதமா ப்ரிப்பேர் பண்ணார். 5 விதமா ப்ரிப்பேர் பண்ணார் மீன்ஸ் என்னன்னா, முதல் வருஷம் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி அந்த அகாடமி புக்ஸ் மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அந்த வருஷம் குரூப் 4 முடிஞ்சு போச்சு, ஃபெயில் ஆகிட்டார். 2வது வருஷம் என்ன பண்ணாரு, சரி நம்ம வந்து அகாடமி புக்கு படித்ததுனால ஃபெயில் ஆகிட்டோம், அடுத்து வந்து ஸ்கூல் புக் படிப்போம் அப்படின்னா 2வது ஸ்கூல் புக் மட்டும் படிக்கிறார். ஓகேவா, ஸ்கூல் புக் மட்டும் படிக்கிறாரு. நியூஸ் பேப்பர் மற்ற மேக்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ ஸ்கூல் புக் மட்டும் ஃபுல்லாக படிக்கிறாரு. அந்த வருஷமும் ஃபெயில் ஆகிறார். சரிங்களா. 3வது வருஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோர்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு. 3வது வருஷம் என்ன பண்ணுறாரு, சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. இப்போ நான் சொன்னேன் இல்லை, ஸ்பெக்ட்ரம், லக்ஷ்மிகாந்த், வெங்கடேஷன், தட்சிணாமூர்த்தி புக்கு, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. அப்போ கலெக்ட் பண்ணி அந்த புக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக படிக்கிறார். அப்பையும் ஃபெயில் ஆயிடுறாரு. 4வது வருஷம் திரும்ப என்ன பண்ணுறாரு, திரும்ப புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. இந்த கம்பைன் பண்ணி நிறையா புக்ஸ் எல்லாமே போடுவாங்கல்ல. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து புத்தா, ஆசான், இந்த மாதிரி தமிழுக்கு வந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜிகேக்குன்னு சொல்லி கம்பைன் பண்ணி ஒரு இந்த இவ்வளோ பெரிய புக்கு போட்டிருப்பாங்க. நிறையா புக்ஸ் வந்து நிறையா போடுவாங்க. அந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே 4வது வருஷம் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சார். ஸோ அந்த வருஷமும் ஃபெயில். இப்போ லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி பார்த்துருக்காரு. சரி, நம்ம ஆரம்பத்தில் இருந்து படித்தது ஸ்கூல் புக்கு தான், அதனால திரும்ப எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுவோன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து ரிவிஷன் பண்ணால் ரிவிஷன் பண்ண முடியல. 5வது வருஷமும் ஃபெயில்.
ஸோ உங்களோட ஃபெயிலியருக்கான ரீசன் இதுதான். என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ ஸ்கூல் புக் மட்டும்தான் படிக்கிற அப்படின்னா ஸ்கூல் புக்கை மட்டும் படி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாருமே சொல்லுவாங்க, நானே பசங்கிட்ட கேட்டேன்னா சொல்லுவேன், நீங்க நம்ம பசங்கிட்ட கேட்டீங்கனாலே தெரியும், என்னடா எங்க படிக்கணும் சார் அப்படின்னு கேட்டா ஸ்கூல் புக் படி. யார் கேட்டாலும் நான் அதான் சொல்லுவேன், ஸ்கூல் புக் படி. ஈவன் நீங்க மெயின்ஸ் எழுதினாலுமே ஸ்கூல் புக் டேட்டா வச்சு எழுதினா மட்டும்தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், நான் குரூப் ஒன்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக் டேட்டா எழுதுனேன், ஆனால் ஃபுல்லாக வந்து என்னால் எழுத முடியல. அகாடமியோட ரெஃபரன்ஸ் வந்து நிறையா வச்சு எழுதுனதுனால என்னால் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம பண்ணுற தப்புகள் அவ்வளோதான். ஒன்ஸ் சோர்ஸ் வந்து வெளில போகிறாங்க, டிஎன்பிசியை வந்து எல்லா வருஷமும் கொஸ்டின் எடுத்து பாருங்க, எல்லா வருஷமும் ஒரே மாதிரிலாம் கொஸ்டின் இருக்காது. ஒரு வருஷம் கொஸ்டின் வந்து புக்குக்கு வெளியே இருந்தால் ஒரு வருஷம் புக்குக்கு உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம பசங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஒரு கொஸ்டின் வந்து டஃபா வந்துருச்சு, இல்லை அந்த கொஸ்டின் வந்து வெளில போயிருச்சு அப்படின்னா என்ன பண்றது, உடனே வெடி சோர்ஸை வந்து தேடுறது. பிரகதீஷ் பார்ப்போமா, இல்லை வேற ஏதாச்சும் பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் போட்டிருக்காங்களா, புத்தாவா, ஆசானா, வெங்கடேசனா, தட்சிணாமூர்த்தி, எந்த புக்கையாச்சும் வாங்கி படிச்சிடுறது. படிச்சா பிரச்சனை கிடையாது, அது ஆழமாவும் படிக்கிறது கிடையாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் லட்சுமிகாந்தே படிக்கிறீங்க, இல்லை வெங்கடேசன் புக்கு பாலிட்டிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அதில் உள்ள நீங்கள் வந்து படித்து வந்து கிளியர் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். அந்த புக்ஸில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே டேட்டாவாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டாவை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் இங்கே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த எல்லாமே ரிவிஷன் பண்ண முடியாது. நிறையா சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஆரம்பிச்சிங்க, நிறைய பிடிஎஃப்ஸ் கிடைக்குது, நிறைய கிடைக்கும் உங்களுக்கு, சோர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ஒரு 2019க்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல கூட வீடியோ கிடைக்காது, நோட்ஸ் கிடைக்காது, பிடிஎஃப் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஆன்லைன்ல மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், நிறைய பிடிஎஃப்ஸ் கிடைக்கும், நிறைய வீடியோ சோர்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து எல்லா கர்மத்தையும் குப்பை மாதிரி கொண்டாந்து மண்டையில அப்பி வச்சு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் கடைசியில் ப்ரெஷர் ஆகி உட்காந்துருக்கு. லிமிட்டட் சோர்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதனால எப்போவுமே ஆணித்தரமாக சொல்லுவேன், ஸ்கூல் புக்கு படி. நீ உன்னால் நான் ஸ்கூல் புக் மட்டும் நல்லா நீ வந்து 6 to 12 வரைக்கும் நல்லா தரவாக படிச்சிருந்தா அப்படின்னா, நீ நான் நல்லா தரவாக படிச்சிருந்தேன் சார், அப்படி இருந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? நான் ஸ்கூல் புக்கு வந்து மேலோட்டமாக படிப்பேன், ஆனால் வெளியில் நிறையா சோர்ஸும் படிப்பேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதுதான் சொல்கிறேன், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 to 12 வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும். லட்சுமிகாந்தோ வெங்கடேஷனோ வேற எந்த ஒரு மெட்டீரியலும் தேவையில்லை. ஸோ அதனால் இதில் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 18 கொஸ்டின் வரும், மேக்ஸிமம் 15 வந்ததுன்னா இது அதிகபட்சம் 2லேருந்து 3 கொஸ்டின் நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், 2லேருந்து 3 கொஸ்டின் உங்களால் ஆன்சரே பண்ண முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 2-3 கொஸ்டினும் நான் இப்போ சொன்ன புக்ஸ்லையோ இல்லை வெளியில் எங்கேயோ சோர்ஸ் வந்து போயிருக்கலாம். ஆனால் 6 to 12 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 15க்கு வந்து ஒரு 12, 18 கேட்டாங்கன்னா ஒரு 15 உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும், நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்கூல் புக்கு மட்டும் தமிழ் படிச்சிங்க அப்படின்னா 80+ கன்ஃபார்மாக எடுக்க முடியும். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஸ்கூல் புக்கு நல்லா தரவாக இருந்தீங்கன்னா 80 மார்க்குக்கு மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 20 கொஸ்டின்ல உங்களால் அடிஷ்னலாக ஒரு 5 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். 5 கொஸ்டின் வந்து அட்டன் முடியும். நீங்கள் வெறுமனே ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சிங்க அப்படின்னா 85 மார்க்கு கன்ஃபார்மாக எடுக்க முடியும் என்னால். என்னன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ என்னோட பசங்களுக்கு நான் கோச்சிங் பண்ணும்போது ஸ்கூல் புக்கை தவிர எந்த சோர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கல. வெறும் ஸ்கூல் புக் மட்டும் தான் கொடுத்தேன். ஸ்கூல் புக்கை வந்து லைன் பை லைன் தமிழ் வந்து கொஸ்டின் எடுத்து அவனுக்கு கொடுத்தேன். அவன் வந்து அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணால் எல்லாமே நோட்டு போட்டு எழுத சொல்லிட்டேன். என்ன பண்ண அப்படின்னா, பிரித்து எழுதுறதுக்குன்னா 6 to 12 வரைக்கும் நீ பிரித்து எழுதுக்கு எழுதிரு. இன்னைக்கு 6வது புக் எழுதுறியா, நாளைக்கு 7வது புக் எழுது, 8வது புக் எழுது, 9வது புக் எழுது, 10வது புக் எழுதுன்னு சொல்லி 6 to 12 வரைக்கும் பிரித்து எழுதுக்கு மொத்தமாக பிரித்து எழுதுக்கு சேர்த்துருக்கு மொத்தமாக எழுத சொல்லிடுவேன். ஸோ அடுத்து ஒரு நாள் என்ன பிளான் கொடுப்பேன் அப்படின்னா, சொல்லும் பொருளும் எழுது. 6 to 12 வரைக்கும் ஓல்டு புக் நியூ புக் எல்லாமே கம்பைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ எல்லாமே நீ எழுது, நோட்டு போட்டு எழுது, சொல்லும் பொருளும் எழுது. அப்போ அவங்க பசங்க சொன்னது, சார் எழுதுனா டைம் ஆகுது, கை வலிக்குது அப்படின்னு. பரவாயில்ல, நீ எழுதுனா மட்டும்தான் உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியும். எங்கேயோ இது எழுதியிருக்கோம், எங்கேயோ இது பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் நீ படிச்சுட்டு எழுதி பார்க்குற மாதிரி எழுதிப்பாரு. அதாவது அந்த ப்ரிப்பரேஷன்லையுமே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கு படிச்சிரு, சொல்லும் பொருளும் படிச்சிரு. இன்னைக்கு 6வது கொடுக்குறேன்னா 6வது புக்கில் உள்ள எல்லா சொல்லும் பொருளும் படிச்சிரு. படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ற அப்படின்னா, அதை பார்க்காம எழுது. எந்த இடத்துல வந்து எந்த சொல்லும் பொருளும் நீ எழுதலையோ அதை தனியாக ஒரு ரெட் கலர் பென்னில் எழுதி வச்சுக்கோ. அந்த மாதிரி நான் ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ அதை தான் நம்ம லாஸ்ட் டைம் குரூப் 4ல நம்ம பசங்க எல்லாமே ஃபாலோ பண்ணது. ஈவன் குரூப் 2லுமே இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணோம். எல்லாருமே 85க்கு மேலே தான், ஒருத்தன் கூட 85க்கு கீழே கிடையாது. சரிங்களா? பொய் சொல்கிறதுக்காக கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்டு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபீட்பேக் வேணா உங்களுக்கு வாங்கி ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே 85க்கு மேலே தான், எல்லாருமே 85க்கு மேலே தான். சரிங்களா? ரிமைனிங் இருக்கிற 15 கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெளியில் போகணுமானா போகலாம். அதுக்கான
டைம் இருக்காது. ஏன் இந்த 15 கொஸ்டின் நீங்கள் வெளில போன வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 85 கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்ச உங்களால் இந்த 15 கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும். இந்த 15 கொஸ்டின் என்ன ஏரியாவை இருக்கும்னு நானும் சொல்லிடுறேன். ஸோ உங்களால் இதை ஆன்சர் பண்ண முடியாத ஏரியா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து கலைச்சொல். என்னது? கலைச்சொல். ஸோ இதில் வந்து இந்த கலைச்சொல்லில் வந்து நமக்கு ஒரு 10லேருந்து 20 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்குவோம். தோராயமாக சொல்கிறேன், 10லேருந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து கலைச்சொல்லில் வருதுன்னா, இந்த 20 கொஸ்டின் வந்தது அப்படின்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு 10 கொஸ்டின் வருது, ஒரு 15 கொஸ்டின் வருதுன்னா, இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் 7 கொஸ்டின் வரைக்கும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரிமைனிங் உள்ள கொஸ்டினுக்கு இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அது உங்களோட லக் ஃபேக்டர். ரிமைனிங் இருக்கிற அந்த 15 கொஸ்டின் உங்களோட லக் ஃபேக்டர். நான் சொல்கிறது அந்த கலைச்சொற்கள் மட்டும்தான் 15 சொல்கிறேன். அந்த 15மே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியாது, எடுக்கிற அவருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த அகாடமிக்குமே கரெக்டான சோர்ஸ் தெரியாது. கலைச்சொற்கள் வந்து அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி தான் ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரி படித்து நான் வந்து ஃபுல்லாக அந்த டிக்ஷனரி ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா கலைச்சொற்கள் 15 போட்டுடலாம். சரிங்களா? அதனால் அது நமக்கு தேவையில்லை. ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிங்க, அதில் வர்ற சின்ன சின்ன வார்த்தைகள் நோட் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள், நம்ம ஆஃபீஸில் என்னெல்லாம் அந்த ஃபைல்ஸு அந்த ஆஃபீஸில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கலைச்சொற்களும் அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது, ஸோ இதில் வந்து ஒரு 95+ எடுத்துடலாம். பாலிட்டியில் வந்து ஒரு 15 கொஸ்டின் போட்டலாம். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணும். இருக்கிறதுலே தமிழுக்கு அப்புறம் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய செகண்ட் போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து 24 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே பார்க்கணும்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PYQ மட்டும் பாருங்க, வேற எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பாருங்க, கண்டிப்பாக 24 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். என்னால் கேரண்டியே கொடுக்க முடியும். இது வெறும் 24 கொஸ்டின், அதாவது 25 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் உங்களால் ஆன்சரே பண்ண முடியாது. நானே சொல்கிறேன், 25 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னு நானும் சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் டைப்பே அப்படிதான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. 25க்கு 25 எடுக்கிறதுன்றது அந்த ஒரு கொஸ்டின்ல உங்களோட லக் ஃபேக்டர் மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு லக் ஃபேக்டர் தான். ஸோ இந்த 24க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பாருங்க, ப்ளஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஸ்கூல் புக் பாருங்க. அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஷார்ட்கட் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸ் ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் சோர்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்லி ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இருக்கு, ரெண்டை தவிர வேற எதுவுமே வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. 20 கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த ஏரியாவில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு கஷ்டமான ஏரியா தான் இந்த எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. எக்கனாமிக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக் டேட்டா தான் இருக்கும், ஆனால் அப்டேட்டட் டேட்டாவாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு கரண்ட்ல என்ன இருக்கு, ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றில் HDI கொடுக்குறாங்க, HDI புக்கில் இருக்கு, இல்லை PQLI இருக்கு. ஸோ இதோட ரேங்கிங் பொசிஷன் இந்தியாவில் இப்போ என்ன 2026 என்ன பொசிஷன் இருக்காங்க, 2024 25 என்ன பொசிஷன் இருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதில் கொடுத்துருக்க சோர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது புக்கு உருவாக்கணும் அந்த 2020 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் உள்ளது அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நம்பர்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி சென்சஸ் வந்து கரண்ட்டில் பார்த்துக்கோங்க. எப்போவுமே சென்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்னன்னா சென்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ உள்ள பிறப்பு இறப்பு விகிதம் வந்து வருஷம் வருஷம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து சென்சஸ் படி கேட்க மாட்டாங்க. இப்போ கரண்ட்ல என்ன இருந்தது, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது வரைக்கும், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 0 இறப்பு, அதாவது குழந்தையோட பிறப்பு இறப்பு விகிதம் 0 எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நிறையா வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, இப்போ என்ன பீக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். எக்கனாமிக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயினான ஒரு ஏரியா எது அப்படின்னா RBI, அதாவது பேங்கிங் பார்க்கணும், 5 இயர் பிளான் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த HDI PQLI பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் STG இல்லாத ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. இனி வரும் காலங்களில் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது. இனி வரும் காலங்களில் STG பற்றி சம்மந்தமான ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ இருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து அந்த நிதி ஆயோக் வந்து ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ அது சம்மந்தமான ஒரு கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் முக்கியமான ஏரியா அப்படின்றது ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் இருக்குல்ல, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். GST அது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் வேளாண், இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி டெவலப்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த 20 கொஸ்டினை இந்த மாதிரி பிரித்து பார்த்துருங்க, உடச்சு பார்த்துருங்க. எல்லாமே நீங்கள் 6 to 12 வரைக்கும் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் கவர் ஆகும். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 12th ரெஃபர் பண்ணுங்க.
இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம் அப்படின்ற டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து 11th புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க. மணி சம்மந்தமானதாக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்டி, அப்புறம் உள்நாட்டு உற்பத்தி, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா 10th புக்கை வந்து 10th 8th புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க. பேசிக்ஸாக உள்ள வேளாண்மை ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 6th 7th பார்த்தாலே ஓரளவு இருக்கும். ஸோ 6 to 12 படிச்சிங்கன்னா எக்கனாமிக்ஸ்லையுமே உங்களால் ஒரு 15 கொஸ்டின் போட முடியும். 15 கொஸ்டின் தாராளமாக போட்டலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது தமிழ் சொசைட்டி. தமிழ் சொசைட்டியில் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து மேஜராக ப்ளே பண்ணக்கூடியது எது அப்படின்னா திருக்குறள். இந்த திருக்குறளை வந்து நமக்கு இருக்கிற எல்லா குறளுமே சிலபஸில் 20 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20ல் உள்ள எல்லா குறளையுமே நம்மளால் படிக்க முடியாது. ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, திருக்குறளில் எந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, திருக்குறள் இருக்கு, நம்ம அதை ரீட் பண்ணுறோம், அந்த அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தில் இருக்கிற 10 குறளையும் மொத்தமாக படிக்கணும். 10 குறளையும் ரீட் பண்ணணும். 10 குறளையும் பொதுவாக என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, காமனான விளக்கம். ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா இப்போ அந்த அதிகாரம் சம்பந்தமான விளக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பண்புடைமை அப்படின்னா அந்த பண்பை பற்றி மட்டும்தான் ஃபுல்லாக அந்த இதுமே இருக்கும். அப்போ எங்கேயாச்சும் ஒரு குறளில் வந்து அது எந்த அதிகாரம்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த பண்பு சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அது பண்புடைமை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குழு இருக்கும். அந்த க்ளூஸ் என்ன அப்படின்றத தான் நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். ஸோ தமிழ் சொசைட்டியை பொறுத்தவரைக்கும் திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம தென்னிந்தியர்கள் அந்த இதுவுமே இதில் கவர் ஆகும். சேர சோழ பாண்டியர்கள், அவங்களோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நீதி கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 1852 1856 அந்த இதெல்லாம் முக்கியம். 1884 அந்த காங்கிரஸ், இது எல்லாமே காங்கிரஸ். அதுக்கப்புறம் அந்த சென்னை வாசிகள் சங்கம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அது இப்போ இருக்க தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களோட சாதனைகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு ஏரியா ஐயனம். படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். இது வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி படிக்கணும். இப்போது ஐயனம் இருக்குன்னா ஐயனம் வந்து வெறுமனையே வந்து படிக்காமல் ஒரு ஸ்டோரியாக ரெடி பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா மறக்காது. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நிறையா இருக்கும், டேட்டு வந்து நிறையா இருக்கும். ஐயனமை பொறுத்த வரைக்கும் டேட்டும் முக்கியம், இயரும் முக்கியம். அது ரெண்டும் தான் கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும். ஸோ இதில் உள்ள நீங்கள் காந்திய காலகட்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த சுதந்திர காலகட்டமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டமாக இருக்கட்டும், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் எதுவுமே விட முடியாது. மெயினாக நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. காங்கிரஸ் பற்றி அவங்களோட அதோட வரலாறு பார்த்துக்கோங்க, தன்னாட்சி இயக்கம் பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. வேறு இதில் வந்து 12th புக்கில் ஒரு 9வது படம்னு நினைக்கிறேன், இந்திய பொருளாதாரம் சம்மந்தமாக ஒரு பாடம் இருக்கும். ஸோ அதுவுமே ஐயனமில் தான் கவர் ஆகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். யாருமே அந்த 12th 9வது படம் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. படிக்கலை அப்படின்னா அந்த பாடத்தை இதில் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ ஐயனமை பொறுத்த வரைக்கும் 12th இருந்த 1 to 8, அதுக்கப்புறம் நம்ம 10th புக்கில் உள்ள 5லேருந்து அந்த 10 வரைக்கும் உள்ள லெசன்ஸ் எல்லாமே படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஐஎன்எம்லையும் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸு ஜியாகிரஃபி. இந்த சயின்ஸு ஜியாகிரஃபி வந்து படிக்கணுமா அப்படின்னா வேணாம். சயின்ஸும் ஜியாகிரஃபியும் படிக்கணுமா அப்படின்னா வேணாம். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கன்னா 10th மட்டும் பார்த்துக்கோங்க. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th உள்ள ஜியாகிரஃபி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது இந்தியாவோட அமைப்பு வந்துடும், தமிழ்நாடோட அமைப்பு வந்துடும். அப்புறம் அந்த வேளாண் நிலை, இண்டஸ்ட்ரீஸு, அமைவிடம், அப்புறம் மலைகள், ஆறுகள் எல்லாமே வந்து இந்த 10th புக்லேயே கவர் ஆகும். ஸோ அதனால் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th படித்தாலே போதும். அதுக்கப்புறம் வேறு எந்த புக்ஸுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் தொட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா சயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கடல். நீங்கள் சயின்ஸில் ஆர்வமாக இருந்திருந்தீங்க, இல்லை எஸ்ஐக்கோ பிசிக்கோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக சயின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இனிமேல் தான் சயின்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த 5 கொஸ்டின் வந்து மறந்துடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஆவரேஜாக இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இந்த 10 கொஸ்டின் வந்து நீங்கள் மறந்துடுங்க. அந்த 10 கொஸ்டினில் உங்களுக்கு வர்றது போனஸ். இதில் வந்து நீங்கள் வந்து மினிமம் ஒரு 6 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நான் சொல்கிறது படிக்காமலே உங்களால் 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஜியாகிரஃபி வந்து ஓரளவு நீங்கள் 10th படிச்சிங்களா ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் மட்டும் சயின்ஸ் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதனால் சயின்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் டேட்டா. ஒரு குரூப் ஒரு கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு கம்ப்ளீட் டேட்டா இதுதான். ஸோ இதை மட்டும் கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்றத ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இன்றைக்கி 5 மணி நேரம் படிக்கிறேன், இல்லை 6 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா உங்களோட டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டைமர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் வாட்ச் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து படிக்கும்போது உங்கள் முன்னாடி வந்து ஒரு டிஸ்பிளே வரும். எல்லாருமே மொபைல் வச்சுருக்கோம் இன்றைக்கி. ஸோ உங்கள் மொபைலில் ஒரு டைமர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கும்போது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி திரும்ப நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, தண்ணி கூட குடித்தா கூட நீங்கள் வந்து அந்த டைமரை ஸ்டாப் பண்ணுங்கள். அதெல்லாம் மைனஸ் பண்ணுங்கள். அந்த சின்ன சின்ன டைமிங்லாம்
மைனஸ் பண்ணுங்கள். 1 மணி நேரம் நீங்கள் வந்து கண்டினியூவாக உட்காந்து படிக்கிறீங்க, அந்த 1 மணி நேரத்தில் நான் சீட்டை விட்டு எந்திரிக்கல அப்படின்னா ஓகே, இது கரெக்ட். அந்த 1 மணி நேரம் நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கோம். இந்த 1 மணி நேரத்தில் நான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் போவேன், ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நேரம் போவேன் அப்படின்னா ஸோ இந்த டைமிங்கை வந்து அதில் மைனஸ் பண்ணுங்கள். அதை மைனஸ் பண்ணால் தான் உங்களை வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், டைமிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் தான், ஒரே புக்கை படிங்க, தெளிவாக படிங்க. ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பி படிங்க. நான் இந்த வருஷம் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், ஸ்கூல் புக்கில் தான் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அதனால் தைரியமாக ஸ்கூல் புக்ஸ் படிங்க. அடிஷ்னலாக இங்கே இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது என்னென்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். பிஒய்க்கு இல்லாமல் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இல்லை நான் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எந்த சோர்ஸான புக்ஸ் வந்து நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னு முதல்ல வந்து அனலைஸ் பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த சோர்ஸை மட்டும் பாருங்கள். இந்த டாபிக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் படிங்க. தமிழ் படிங்க, மேக்ஸு, பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, தமிழ் சொசைட்டி, ஐஎன்எம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற ஏரியாவுக்கு போகணும். ஸோ இதில் நமக்கு இன்னும் இதில் எல்லாமே இது கூட இதில் இன்க்ளூட் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். ரெகுலராக நியூஸ் பேப்பர் மட்டும் படிங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் தமிழுக்கு சொல்லும்போதே சொல்லிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக படிக்கணும். எக்கனாமிக்ஸில் மோஸ்ட்லி ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதனால் அதுவுமே நீங்கள் படித்தாலே போதும். ஸோ இதுதான் குரூப் 4க்கான ஐடியா. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் என்னோட நம்பர் தரேன். என்னோட நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை கீழே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுமே இப்போ டெஸ்ட் பேட்ச் நிறையா போட்டுட்ருக்கோம். தமிழுக்கும் மேக்ஸுக்கு மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்து போட்டுட்ருக்கோம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஜிகே வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 125 ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா 75ல் கண்ணை மூடிட்டு அடிச்சா கூட ஒரு 30-40 கொஸ்டின் வந்துடும். ரிமைனிங் இருக்க கொஸ்டினை ஈஸியாக எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத, அது எக்ஸாம் வர ஒரு கொஸ்டின் வந்து எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.